வந்தது. வருத்தத்திலிருந்த காக்கையைத் தேற்ற குருவி அதன் அருகில் சென்றது. காக்கை தன் நண்பனைத் தொட்டுவிடக் கூடாது என்று தள்ளிப் போனது. ஐயோ, நான் என் நண்பனைத் தொட்டால் அவனும் உயிரற்ற தங்கச் சிலையாக மாறிவிடுவானே என்று கதறியது. உண்மையான அழகு பசியாலும் தாகத்தாலும் வாடிய காக்கை மீண்டும் வன தேவதையை வேண்டியது. தேவதையே, எனக்கு இந்த தங்கம் வேண்டாம், அழகான தோற்றம் வேண்டாம். நான் பழையபடி கருப்பு காக்கையாகவே இருக்க விரும்புகிறேன். பசிக்கு உணவும் தாகத்திற்கு தண்ணீரும் அன்பான நண்பர்களுமே எனக்கு போதும் என்று அழுது கொண்டே கேட்டது. தேவதை மீண்டும் தோன்றி காக்கையின் வரத்தை திரும்பப் பெற்றுக்கொண்டது. காக்கை உற்சாகமாக கரைந்து கொண்டே ஆற்று தண்ணீரை குடித்தது. சாதாரண பழத்தை சுவைத்து அன்றிலிருந்து காக்கை தன் நிறத்தை பற்றி கவலைப்படவில்லை. இயற்கையாக நமக்கு கிடைத்திருக்கும் வாழ்வே மிகச் சிறந்தது என்பதை அது